Hi friends, good morning. நம்ம அடுத்தவருடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A குரூப் 4 எக்ஸாமுக்காண்டி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஒரு 4 வீக் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5th வீக். இந்த 5th வீக் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நீங்கள் வந்து 50% நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வாரம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதில் வந்து நம்ம யாருமே வந்து புதுசாக ஜாயின் பண்ண வந்து முடியாது. ஸோ வந்து நம்ம நியூ பேட்ச் வந்து அடுத்த வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான டெஸ்ட்டு டேட் ஷெடியூல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வரக்கூடிய 5ஆம் வாரம் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து வந்து இதே மாதிரி வந்து 4 வீக் முடித்த மாதிரி 5th வீக்கில் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் சிலபஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 50% மேலே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மொதல் 5 வாரத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான சிலபஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 6th வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் வந்து 2 சப்ஜெக்ட் தான் வந்து வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 வீக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எல்லாமே வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சிலபஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 5ஆம் வீக் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து 6th வீக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 நாளுக்கு வந்து உங்களுக்கு கேப் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 வீக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 நாளுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த 5ஆம் வீக் டெஸ்ட் அட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ டைம் எடுத்து மொதல் 5 வாரத்தை நீங்கள் வந்து எதெல்லாம் ஒழுங்காக படிக்கலையோ இல்லை வந்து எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ எங்கெல்லாம் மார்க் கம்மியாக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 10 நாளோ 20 நாளோ அந்த 5 வீக் நீங்கள் வந்து எல்லாம் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த 5 வாரம் படித்ததை வச்சு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 200க்கு வந்து ஒரு 110, 120 வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ வந்து இந்த 5 வீக்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 5th வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் ஆன் ஷேக்ஸ்பியர், ஆஸ்கர் வைல்டு. ஸோ நம்ம சின்ன வயசில் படித்த கதை தான். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஜூலியஸ் சீசர், செல்விஸ் ஜியாண்டு. ஸோ இந்த கதையிலேருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் படித்ததே பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான ஸ்டோரி. இது வந்து யாருக்குமே வந்து மறந்துருக்காது. ஸோ இங்கே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளெண்டிங் வேர்டு. ஸோ வந்து 2 வேர்டை கொடுத்து அந்த வேர்டை வச்சு ஒரு புதுசாக வந்து ஒரு வேர்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதே வேர்டு வந்து பிளெண்டாகி வந்து ஒரு புது வேர்டாக வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்ட் சென்டென்ஸ். என்ன அப்படின்னா ஏதாவது கிராமர் மிஸ்டேக் வந்து இருக்கும். ஸோ வந்து என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து கண்டுபிடிச்சி கரெக்டான சென்டென்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அது ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கும். அதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடியம் ஃப்ரேஸ். ஸோ வந்து பார்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வீக்கான ஜெனரல் இங்கிலீஷ் வந்து சிலபஸ். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5ஆம் வீக்லேருந்தே வந்து 2 சப்ஜெக்ட் தான் வந்து இருக்கும். மொதல் 4 வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்ல வந்து 3 சப்ஜெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த 5th வீக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அப்படி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஜிடிபி, ஜிஎன்பி அப்படின்னா வந்து என்னது, ஸோ நேஷனல் இன்கம் வந்து எப்படி கால்குலேட் வந்து பண்ணுறாங்க, ஸோ ஜிடிபி வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன செக்டார்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஜிஎன்பி வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அது 2க்கான கேல்குலேஷன் என்ன. ஸோ நம்ம வந்து அப்புறம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வந்து இதுக்கான காரணம் என்ன, இது வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க, இதை வந்து எராடிகேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நான் அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது போக ஜிஎஸ்டியுடைய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார், டேக்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீக்கான டாபிக் வந்து இதுதான். அடுத்து ஜுவாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கோ சிஸ்டம், அவர் என்விரான்மெண்ட், ஏர் வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ஓசோன் டிப்ளீஷன். ஸோ இந்த வீக்கான டாபிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து பேசிக்கான சிலபஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து 6லேருந்தே வந்து படிச்சுட்டு வந்தது தான். ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் வந்து எங்கே இருக்குங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 6லேருந்தே வந்து படிங்க. ஸோ 6ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. 7th பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் வந்து இருக்கும். 8th பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே சமச்சீர் புக் வச்சு வந்து மேக்ஸிமம் படிங்க. ஸோ சமச்சீர் புக் இல்லை அப்படின்னாலுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜிகே புக் பார்த்து படிக்கணும் அப்படின்னா வந்து அரிகன், ரிலவ்ஸ் வந்து அந்த மாதிரி புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதாவது இந்த வார்த்தைக்கான டாபிக். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னது தான். ஸோ இந்த மொதல் 5 வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 15 நாள், 20 நாள் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வீக் வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களோட எக்ஸாம் வரைக்கும், இப்போ குரூப் 2 எக்ஸாம் வருது அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னா வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்போ வரைக்கும் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஆனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் வந்து கண்டினியூவாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா பழசெலாம் வந்து மறந்துடும். ஸோ 5 வீக் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே,
நான் வந்து நெக்ஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.